நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். டெல்லியில் வரும் பிப்ரவரி 7ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கிறது. தாமாகவே உதறி எறிந்துவிட்ட ஆட்சியை மீண்டும் எப்படியாவது கைப்பற்றிவிட வேண்டும் என்கிற முனைப்பில் அங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி. தொடர்ந்து வெற்றிகளை சந்தித்து வரும் பாஜக எப்படியாவது டெல்லியில் மீண்டும் ஆட்சியை பிடித்துவிட வேண்டும் என்று பல அதிரடி திருப்பங்களையும் செய்து கொண்டிருக்கிறது. அதேபோல் டெல்லியிலாவது வெற்றி பெற வேண்டும் என்று காங்கிரஸ் முனைப்பில் இருக்கிறது. அங்கு மும்முனை போட்டி நிலவு வருகிறது. தற்போது இந்நிலையில் டெல்லியில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்து வரும் நிலையில், இவ்வளவு விவகாரங்கள் அங்கு போய்கொண்டிருக்கும் நிலையில், டெல்லியை பொறுத்தவரையில் அங்கு வாழும் தமிழர்களின் நிலை என்ன, அவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் அங்கு வழங்கப்பட வருகின்றனவா, அதேபோல் டெல்லியில் முதலமைச்சர் வேட்பாளரில் யாருக்கு முன்னிலை, தேர்தல் வாக்குறுதிகள் கூறுவது என்னென்ன, அங்கு கருத்து கணிப்புகள் வெளியாகிக் கொண்டிருக்கும் பொழுது அவையெல்லாம் எந்த அளவில் சாத்தியப்படும், இந்நிலையில் டெல்லியில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறக்கப்படும் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த கிரண்பேடி அவர்களின் பெயரில் 2 வாக்காளர் அடையாள அட்டைகள் இருந்த விவகாரம், இதை பற்றிலாம் பேசலாம். இதை பற்றி விவாதிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள் இங்கு இருக்கிறார். அவரோட பேசலாம். வணக்கம் சார். அதாவது டெல்லியில் இப்போ மும்முனை போட்டி நிலவிக்கிட்டு இருக்குது. இப்போதான் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் ஒபாமா டெல்லி வந்துட்டு போயிருக்கிறாரு. இது டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றிக்கு எந்த அளவுக்கு இது ஒரு உந்துதலாக இருக்கும், ஒரு காரணமாக அமையும் நினைக்கிறீங்க? கடந்த 7 மாதங்களாக இந்த அரசு செய்துள்ள சாதனைகளும், அதே போல இந்த மத்திய அரசினுடைய மிக சிறந்த நிர்வாகத்தின் காரணத்தினாலும் டெல்லியிலே இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா அங்கேயே இருக்கிறதுனால, மிக சிறந்த நிர்வாகத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சியானது அளிக்கும். அதே போன்று மக்கள் நலனின் அக்கறை காட்டி அது போன்ற ஒரு பெரும்பான்மையான ஆட்சியை கொடுத்தால் நிர்வாகம் சரியாக இருக்கும், தங்களுடைய பிரச்சனைகள் தீரும் என்கின்ற அடிப்படையிலே பெருவாரியான வாக்குகளை கொடுத்து குறைந்தது 50 இடங்களாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் என்று பல கருத்து கணிப்புகள் சொல்லிக் கொண்டு வருகின்றன. எனக்கு தெரிந்தவரையில் அதற்கு மேலும் கிடைக்கக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக அங்கு அதிரடி மாற்றங்கள், திருப்பங்கள் நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றன. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்து இவர்தான் எதிர்பார்ப்பில் இருந்த முதலமைச்சர் வேட்பாளரும் திடீரென்று தற்பொழுது மாற்றப்பட்டு இப்பொழுது களமிறக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆரோக்கியமான போக்கா? இல்லை, அதுபோல் யாருமே இவர்தான் வேட்பாளர் என்று முன்னால் யாரும் அறிவிக்கலை. ஏனென்று சொன்னால் கிரண்பேடி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த அதிகாரி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் நல்ல நிர்வாகத்தை அளிக்க வேண்டும், நல்ல மனிதர்களை அரசியலுக்கு கொண்டு வர வேண்டும், நிர்வாகத்தில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று விரும்பிய காரணத்தினாலே, கிரண்பேடி அவர்களும் எங்களுடைய கொள்கைகளிலே ஒத்துப்போன காரணத்தினாலும், ஒரு அருமையான ஒரு மனிதரை, அருமையான ஒரு பெண்மணியை, இந்த நாட்டினுடைய முதல் IPS பெண் அதிகாரியை நாம் அங்கே முதல்வர் வேட்பாளர் நிறுத்தியிருப்பது ஒரு மிக சிறந்த மக்களுடைய வரவேற்பை பெற்றுள்ளது என்பதுதான் உண்மை. அதனால் இதனால் யாருக்கும் கட்சியில் எந்த விதமான ஒரு கருத்து வேறுபாடு கிடையாது. ஆனால் ஆம் ஆத்மியை பொறுத்தவரையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்தே அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரையில் அங்கு டெல்லியில் இப்பொழுதுதான் ஒரு மும்முரம் என்பது காட்ட துவங்கியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் ஆம் ஆத்மியை பொறுத்தவரையில் அது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுடைய ஒரு சிங்கிள் மேன் ஷோவாகத்தான் அது இருக்கிறது. தவிர அவரை பொறுத்தவரை இந்த நாட்டிலேயே ஒரு பொய்யை சொல்லி ஆட்சியை பிடித்தவர் என்று சொன்னால் அது அரவிந்த் கெஜ்ரிவால் அவரைத்தான் சாரும். ஏனென்று சொன்னால் அவர் மக்கள் பிரச்சனையை தூண்டிவிட்டு, தேவையில்லாத பிரச்சனைகளை தூண்டிவிட்டு, ஒரு அராஜகமான அனார்கி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களில் ஈடுபட்ட காரணத்தினாலே மக்கள் அவரை மிக மோசமாக புறந்தள்ளி விடுவார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால் அந்த சென்ற தேர்தலிலே என்னுடைய குழந்தைகள் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் வெற்றி பெற்றால், ஆம் ஆத்மி வெற்றி பெற்றால், ஆதரவு தேவை என்றால் காங்கிரஸ் மற்றும் பாஜகவின் ஆதரவை கோர மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய குழந்தைகளின் மீது சத்தியம் செய்த அதே அரவிந்த் கெஜ்ரிவால் அதை மறந்துவிட்டு அல்லது மறைத்துவிட்டு அவர் காங்கிரசுடன் கைகோர்த்தது இது நாடே அறியும். அது போன்ற ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸ் வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிக இடங்களை கொடுத்தார்கள். 2ஆவதாக வந்த அரவிந்த் கெஜ்ரிவால் காங்கிரசுடன் கூட்டு வைத்ததை அந்த மக்கள் மன்னிக்கவே மாட்டார்கள் என்பதிலே எந்த விதமான வேறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது. அதே போல தன்னுடைய சொந்த குழந்தைகளின் மீது சத்தியம் செய்த ஒரு நபர் எப்படி ஒரு மக்களுக்கு உண்மையானவராக இருப்பார் என்பதை இந்த நாடு பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. கண்டிப்பாக அவரே அந்த தொகுதியில் ஜெயிக்கிறது கஷ்டம்தான். சரி, இதை பற்றி தொடர்ந்து பேசலாம்.
டெல்லி சட்டப்பேரவைக்கு தேர்தல் பிப்ரவரி 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையடுத்து டெல்லியில் வசிக்கக்கூடிய தமிழ் மக்களின் மத்தியிலும் தேர்தல் எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதை பற்றி இப்பொழுது ஒரு செய்தியை பார்க்கலாம். டெல்லியில் உள்ள மதராசி குடிசை பகுதியில் 10,000த்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் வசித்து வருகின்றனர். இவர்களில் பலர் விழுப்புரம், சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இந்த பகுதியில் வசித்து வரும் பெண்களை பொறுத்தவரையில் வீட்டு வேலைக்கு செல்லுதல், ஆண்கள் மெட்ரோ கட்டுமான பணிகளில் குறைந்த ஊதியத்திற்கு வேலை செய்வது என தங்கள் அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகின்றனர். லேடிஸுங்க பார்த்தீங்கன்னா வீட்டு வேலைக்கு தான் போகிறாங்க. ஜென்ட்ஸ் பார்த்திங்கன்னா மெட்ரோ வேலை, கார் துடைக்கிற வேலை, கார் கடை, இந்த மாதிரி தான் வேலை செய்கிறாங்க. 100ல் ஒரு 10% வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க ஜென்ட்ஸு. தேர்தல் கால வாக்குறுதிகளை கட்சிகள் அறிவித்தாலும் புலம்பெயர்ந்த தமிழர்களின் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யும் அளவுக்கு எந்த கட்சியும் ஆர்வம் காட்டுவதில்லை. தமிழ் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து இருக்கிறதுக்கு நிரந்தரமான இடம் கிடையாது. பட் என்னன்னா தண்ணி வசதி கிடையாது. பாத்ரூமு, குளிக்கிறதுக்கு எதுவுமே பிரச்சனை எதுவுமே கிடையாது. இருக்கிற இடத்துல பழைய ஒரு 30-35 வருஷமாக இருந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எது செல்வாக்கு வந்து இது வரைக்கும் எது நிரந்தரமாக எந்த அரசியலும் இது வரைக்கும் கொடுத்தது கிடையாது. இனிமேல்ட்டு வரவங்க யாருன்னா வந்து கொடுப்பாங்களா இந்த ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. 7.5 லட்சம் தமிழ் மக்கள் வாழும் டெல்லியில் அநேக தமிழர்கள் ஜாதி சான்றிதழ், குடும்ப அட்டை மற்றும் குடியிருப்பு வசதிகள் இல்லாமல் குடிசை பகுதிகளில் சிறு தொழில்களை செய்து கொண்டு தங்களது வாழ்க்கை தேவையை சரிவர பூர்த்தி செய்து கொள்ள இயலாது வாழ்ந்து வருகின்றனர். தேமுதிக சார்பில் 2013ஆம் ஆண்டு டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் புதுடெல்லி தொகுதியில் போட்டியிட்ட GS மணியுடன் இந்த முறை தேமுதிக போட்டியிடாததற்கு காரணம் என்ன என கேட்டபோது, அதாவது இது சம்பந்தமாக வந்து தலைமை கழகமும் தலைவர் கேப்டன் அவர்களும் தான் இது சம்பந்தமாக முடிவெடுக்கணும். அவங்க என்ன காரணத்துக்காக இந்த முறை தேர்தலில் போட்டியிடலைங்கிறது தலைமை தான் இதுக்கான சரியான தகவலை கொடுக்கணும். டெல்லி மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய நிலையான ஆட்சி வர வேண்டும் என்பது டெல்லி வாசிகளின் ஒட்டுமொத்த கருத்தாக இருந்தாலும் நாட்டின் தலைநகரில் சுகாதாரமற்ற குடிசை பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களின் வாழ்க்கையில் அரசு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது அனைவரின் விருப்பம். எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வரும் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் புலம்பெயர்ந்த டெல்லி தமிழர்களின் வாழ்க்கையில் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். குறிப்பாக குடியிருப்பு வசதிகள், வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் உரிய அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்பதே இவர்களின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. ஸ்டீஃபன், நியூஸ் 7 தமிழ், நியூ டெல்லி. டெல்லியை பொறுத்தவரையில் அங்கு வாழும் தமிழர்களுக்கு அடிப்படை அந்த தேவைகள் பூர்த்தி செய்யப்படவில்லை என்கிற ஒரு பேச்சு எழுகிறது. இதனை பாஜக எப்படி பார்க்கிறது? அதாவது இந்த காட்சியை நாம் பார்த்ததிலிருந்து கடந்த 15 வருடங்களாக அங்கே ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் தமிழர்களை எவ்வாறு ஒதுக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனாலும் கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னர் முதலாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாகத்தான் டெல்லியிலே முதலாக ஒரு தமிழர் அங்கே மாநகராட்சி உறுப்பினராக, கவுன்சிலராக அங்கே வந்தார் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருடைய சேவைகள் மிக அருமையாக இருந்தன. அதே போல சவுத் இந்தியா செல் என்கின்ற ஒரு அமைப்பு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி டெல்லி யூனிட்டில். பார்த்தீங்கன்னா அந்த டெல்லி மாநிலத்தில் அந்த தென்னிந்திய செல்லினுடைய பிரசிடென்டா தலைவராக இருக்கக்கூடியவர் முத்துசாமி என்கின்ற நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு மிக சிறந்த ஒரு கட்சிக்காரர் மட்டுமல்ல, ஒரு சமூக சேவகரும் கூட. அவர் இது குறித்து பல திட்டங்களை இந்த நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு அளித்திருக்கிறார். அதனால் உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும், எப்படி இலங்கை தமிழர் பிரச்சனையிலே மிக சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நாம் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோமோ அதே போன்ற ஒரு நிலையை
டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்விலே விளக்கேற்றும் ஒரு ஒளியை ஏற்றும் ஒரு விதமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கண்டிப்பாக அமையும். தமிழர்களுடைய வாழ்வு நன்றாக அமையும், அதில் சந்தேகம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டபடி டெல்லியை பொறுத்தவரையில் அங்குள்ள மக்களுக்கு நன்மை செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் முக்கிய பொறுப்புகளில் தமிழர்களாக இருப்பவர்கள் அங்கு நியமிக்கப்பட்டிருந்தார்கள் என்று கூறினீர்கள். இந்த முறை ஏன் தமிழர்கள் அங்கு கவனிக்கப்படவில்லை? இல்ல, கவனிக்கப்படவில்லைன்றது இல்லைங்க. நீங்க வந்து கவனிக்கப்படல ஒரு தமிழர் அங்க சொல்லலாம். அதாவது கவனிக்கப்படவில்லை என்று சொல்வதை விட நம்முடைய அங்க 2-3 கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அங்க வாழ்ற மக்களே அவங்க சொல்ற ஒண்ணு இல்ல, அங்க 2-3 தமிழர்கள் அங்க கேண்டிடேட்ஸா இருக்கிறாங்க. இப்ப மும்பையில கூட பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ, பிஜேபியினுடைய எம்எல்ஏ தான் தமிழர், தாராவி பகுதியில் இருக்கிறார். இல்ல மும்பை அது போல இல்ல, அதே போல மும்பை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கிற தமிழர்கள் பொறுத்த வரைக்கும் அது ஒரு வேற, டெல்லி பொறுத்த வரைக்கும் இல்ல மும்பை இவங்க வந்து நான் அடிப்படையா தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதுதாங்க அவருடைய நிலைப்பாடு மாறி இருக்குங்கிற இடத்தை நீங்க சொல்வது சரி. பர்த் சர்டிபிகேட் இல்லன்னு சொன்னா அதைத்தான் சொன்னோம். ஜாதி சான்றிதழ் இல்ல, கடந்த 15 ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி அது போன்ற ஒரு மோசமான நிலையை அங்கே அளித்துள்ளது. அதற்கு பிறகு 49 நாட்கள் நடந்த ஆம் ஆத்மி ஆட்சியிலும் அது குறித்து எதுவும் செய்யப்படவில்லை. அதனால் இந்த அரசாங்கம் அமைந்தவுடன் பரிவோடு அவர்களுடைய பிரச்சனைகளை பரிசீலித்து அவர்களுக்கு உண்டான எந்த ஒரு வசதியும் செய்து கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிறவங்க நிறைய தமிழர்கள் இருக்கிறார்கள். நம் தமிழகத்தை சார்ந்த பல பேர் இன்னும் அகில இந்திய பொறுப்பிலே கூட அங்கே இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது இன்னும் பொறுப்பில் இருப்பது என்பதை விட கீழ்த்தட்டில் இந்த அடிப்படையாக அவர்களுக்கு தேவை என்று பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அவர்களுக்கான அடிப்படை சுகாதார வசதிகள் அது இல்லை. அங்கு பொறுத்தவரை அவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் அது இல்லை. யாரால் செய்ய முடியும்? ஆட்சியில் இருப்பவர்களால் தான் செய்ய முடியும். ஆட்சியில் இருந்தவர்கள் செய்யவில்லை. அதைத்தான் சொல்கிறோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவோம் என்று தெளிவாக சொல்கிறோம். இன்னொரு முக்கிய பிரச்சனை டெல்லியை பொறுத்தவரையில் பெண்களுக்கு பாதுகாப்பு எந்த அளவில் இருக்கிறது என்பது. பாஜகவை பொறுத்தவரையில் பெண்கள் பாதுகாப்புக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படும்? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நேற்று நம்முடைய மதிப்புக்குரிய முதல்வர் வேட்பாளர் கிரண் பேடி அவர்கள் ஒரு 10 அம்சங்களை சொல்லியிருக்கிறார். அதாவது போலீஸ், அதே போன்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு, எங்கெல்லாம் கேமராக்கள், எல்லா இடத்திலும் கேமராக்கள், பஸ்களில், ட்ரெயின்களில், எல்லா இடத்துலையும், இது போன்று பல 10 அம்சங்களை சொல்லி பெண்கள் பாதுகாப்பிற்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம் என்று சொல்லி இதற்காகவே தனியாக ஒரு மத்திய அமைச்சர் அந்த இதில் கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட முக்கிய தலைவர்கள் அவ்வளவு பேரும் இந்த பெண்கள் பாதுகாப்பு குறித்த விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். உறுதியாக உண்மையிலேயே கடந்த பல ஆண்டுகளாக அங்கே நிலவி வரும் மிக கொடூரமான விஷயம் பெண்களுடைய மோசமான அந்த நிலைமை பொறுத்து தான். அதை பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக செய்யும். குறிப்பாக கிரண் பேடி ஒரு மிகப்பெரிய பெண் போலீஸ் அதிகாரி. அதனால் அவருக்கு அந்த பிரச்சனை குறித்து நன்றாக தெரியும். அவர் ஆட்சியேற்ற ஒரு மாதத்திற்குள்ளாக அங்கே இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் சரியாகிவிடும் என்பது என்னுடைய நம்பிக்கை. தேர்தல் வாக்குறுதி என்பதை விட தேர்தலுக்கு முன்பாக அனைவரும் சொல்லக்கூடிய ஒரு கூற்று தானே நீங்கள் சொல்வதும் கூட? இல்லை, அதாவது அது போன்ற ஒரு சூழ்நிலையை டெல்லியிலே அங்கே உருவாக்கி வைத்திருந்தார்கள் என்பது உண்மைதான். அதை நான் மறுக்கவில்லை. ஆனாலும் பாரதிய ஜனதா கட்சி எங்கெல்லாம் ஆட்சி வருகிறதோ, உதாரணத்திற்கு குஜராத்திலே கடந்த 15 வருடங்களுக்கும் மேலாக நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் போன்ற மாநிலங்களை பார்த்தால் அந்த அளவிற்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்தாலே எல்லாமே சரியாகிவிடும். அதில் எந்த விதமான சந்தேகம் தவிர அங்கேயே இப்போ மத்திய அரசும் இருக்கிற காரணத்தினாலே நேரடி மேற்பார்வை கூட அங்கே சாத்தியம் இருக்கிறது. இது போன்ற விஷயங்கள், ஏன்னா சட்டம் ஒழுங்கு என்பது அங்கே கூட போலீஸ் எல்லாமே மத்திய அரசாங்கத்தின் கைகளிலும் இருக்கிறது. அதனால் உறுதியாக ஒரு கோஆர்டினேஷன், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ளஸ் டெல்லி கவர்மெண்ட் ரெண்டுமே பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்கும் பொழுது அந்த கம்யூனிகேஷன் கேப் இருக்காது என்பதில் மக்கள் உணர்வார்கள். உறுதியாக அது சரியாகிவிடும், அதில் ஒன்றும் சந்தேகம். ஏற்கனவே காங்கிரஸ் இருந்தபோது 2 அரசாங்கங்களும் இருந்தன, ஆனால் அவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். அதுதான் விஷயம். பிஜேபி உறுதியாக இதை நிறைவேற்றும், அதில் சந்தேகம் இல்லை. சரி, இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். நேரில் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மார்னிங் பிரைம் ஸ்பெஷல் தொடரும்.